வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். தரமற்ற நிலக்கரியால் ஏற்பட்ட நட்டத்தை மின்சார பாவனையாளர்கள் மீது சுமத்த வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் நாளை முதல் எரிபொருள் விநியோகம். வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க எதிர்க்கட்சி நடவடிக்கை. அம்பலாம்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 பலி. வவுனியா பூங்கா வீதியில் உள்ள நெல் களஞ்சிய சாலையின் முகாமையாளருக்கு பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க எச்சரிக்கை. எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தன. ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தரமற்ற நிலக்கரியால் ஏற்பட்ட நட்டத்தை மின்சார பாவனையாளர்கள் மீது சுமத்த வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஏற்பாடு செய்த முன்மொழியப்பட்ட மின்சார கட்டணங்கள் தொடர்பான கருத்துக்களை கேட்டறியும் மேல் மாகாண அமர்வு இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். 12 වෙනිදා මෙගාවට් 51ක්, 13 වෙනිදා මෙගාවට් 130ක්, 14 වෙනිදා මෙගාවට් 135ක්. கடந்த மார்ச் 12ஆம் தேதி 51 மெகாவாட், 13ஆம் தேதி 130 மெகாவாட், 14ஆம் தேதி 135 மெகாவாட், 15ஆம் தேதி 132 மெகாவாட், 16ஆம் தேதி 148 மெகாவாட் மற்றும் நேற்று 165 மெகாவாட் என்ற அடிப்படையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளன. இதனால் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த உற்பத்தி பற்றாக்குறையை டீசல் மின் நிலையங்கள் மூலம் பெறுவதற்கு முயலும் போது இங்கு ஏற்படும் மேலதிக செலவை நுகர்வோர்கள் மீது சுமத்த வேண்டாம் என்று யோசனை முன்வைக்கிறேன். இந்த தருணத்தில் எண்ணெய் விநியோக இணக்கப்பாடுகளில் கையெழுத்திட இருப்பதால் அது தொடர்பாக கவனம் செலுத்துங்கள். 36 நிலக்கரி கப்பல்களையும் சரியான நேரத்தில் கொண்டுவர முடியுமா என்ற சந்தேகம் காணப்படுகின்றன. உரிய நேரத்தில் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் டீசல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டி வரும். இதனால் செலவு அதிகரிக்கும். இந்த பிரச்சினை காணப்படுகின்றன. இந்த நடவடிக்கை மீட்டெடுக்கும் போது விநியோகஸ்தர்களிடம் இருந்தும் தொடர்புடைய ஆய்வு நிறுவனங்களிடம் இருந்துமே பெற வேண்டும். இதற்கான பொறுப்பை அந்நிறுவனங்களை ஏற்க வேண்டும். தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் ஏற்படும் செலவு மற்றும் நட்டத்தை விநியோகஸ்தர்களிடம் இருந்தும் ஆய்வு நிறுவனங்களிடம் இருந்துமே மீட்டெடுக்க வேண்டும். இதற்கான அதிகாரம் மின்சார சட்டம் மூலம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுடமே காணப்படுகின்றன. அதேபோல் மின்சார சபை தற்போது உள்ள நிறுவனத்தின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் விடயத்தில் தலையிட வேண்டும். நப்தா மற்றும் பர்னஸ் எண்ணெய் சார் எரிபொருட்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை காணப்படாமை காரணமாக மின்சார சபை தொடர்புடைய நிறுவனங்களுக்கு செலுத்தும் தொகை தொடர்பாக வெளிப்படைத்தன்மை பேணப்படாது அதிகமான அறிவீட்டை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதால் இந்த கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையான நடைமுறைக்கு செல்ல வேண்டும். 75 லட்சம் மின் நுகர்வோருக்கு இது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முன்மொழியப்பட்ட மின்சார கொள்கை சாதாரண மனிதர்களுக்கு பாதகமாகவும் வசதி படைத்தவர்களுக்கு சாதகமானதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் சமூகத்தில் சாதாரண மக்களுக்கும் மத தலங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் பாதகமான நிலை ஏற்படுகின்றன. இந்த கட்டண முறையை செயல்படுத்துவதென்றால் மக்களுக்கு ஏற்கக்கூடிய செலவும் சமத்துவமாக பேணப்பட வேண்டும். அண்மையில் நடந்த சீர்திருத்தங்கள் மூலம் உற்பத்தி கட்டுப்பாடு அமைப்பு விநியோகம் மற்றும் பரிமாற்றம் என்பன மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் நிதி ஸ்திரத்தன்மை திரைசேரியின் கைகளிலேயே காணப்படுகின்றன. திரைசேரி பணம் வழங்காவிட்டால் இவை சரிவை சந்திக்கும். ඇයි මෙච්චර පුනර්ජනනීය බලශක්තිය ගැන ලොකුවට කතා කරන යුගයක ඇයි ඒ සඳහා මේ ගිවිසුම් ටික ඉක්මන් කරලා අත්සන් කරන්නට
ඇයි වැඩපිළිවෙලක් යොදන්නේ නැත්තේ කියන එක මම මේ අවස්ථාවේ මතු කරන්නට කැමතියි. வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் நாளை முதல் எரிபொருள் வழங்கப்பட உள்ளது. நாளை முதல் QR கோடிற்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய எரிபொருள் விநியோக சவால்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகர்ணா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். මම හිතන්නේ මේ වෙනකොට රටේ තියෙන පවතින තත්ත්වය සියලු දෙනාටම අවබෝධ කරගන්න පුළුවන්. රට තෙල් පිරිමැසීම සඳහා අද දිනේ නිවාඩු දිනයක් බවට පත් කරලා තියෙනවා. படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது பூஜ்ஜியமாக இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0246 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1357 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் QR குறியீட்டு முறையை செயல்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் அனுமதி பத்திர QR நடைமுறையில் நிலவும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் 9 விசேட வாட்ஸ்அப் இலக்கங்களை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார், இதுவரை சுமார் 6 லட்சம் தவறான QR குறியீடுகளில் காணப்பட்ட பிழைகள் திருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் QR குறியீடு இல்லை என கூறி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் நபர்களை கண்டறிவதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் எரிபொருள் விநியோகத்தில் நிலவும் முறைகேடுகளை களைந்து முறையான விநியோகத்தை உறுதிப்படுத்த எதிர்பார்ப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. මම හිතන්නේ මේ වෙනකොට இலங்கையில் රටේ තියෙන நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் அனுமதி பத்திர QR முறைமை தொடர்பான முக்கிய அறிவித்தல்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியன வெளியிட்டுள்ளன. இதன்படி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு நிறைவடையும் என்பதுடன் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதிய ஒதுக்கீடு அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த QR முறையூடாக நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா, தற்போது நாளொன்றுக்கு 4800 மெட்ரிக் டன் டீசலும் 4045 மெட்ரிக் டன் பெட்ரோலும் நுகரப்படுவதாக குறிப்பிட்டார். தற்போதைய கையிருப்பை கொண்டு அடுத்த மாதம் இறுதி வரை விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் எனவும் கச்சா எண்ணெய் வருகை தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இந்த கட்டுப்பாடுகள் அவசியமானவை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இதேவேளை ஒரு தேசிய அடையாள அட்டை மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கத்தின் கீழ் ஒரு வாகனத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்ற புதிய கொள்கை முடிவை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவோர் வணிக பதிவு பிரிவின் கீழ் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வாகன உரிமையாளர் மாற்றம் மற்றும் தரவு பிழைகள் காரணமாக ஏற்பட்ட 99% தொழில்நுட்ப சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஆலோசகர் சுமுத் ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் வரிசைகளை மீறி செல்வோருக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. போக்குவரத்து துறையின் வளங்களை திறம்பட நிர்வகிப்பதன் மூலம் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க முடியும் என புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர் தெரிவித்துள்ளார்.
போக்குவரத்து துறையின் வளங்களை திறம்பட நிர்வகிப்பதன் மூலம் இந்த எரிபொருள் நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என்று இலங்கையின் புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர ஜெயசகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දුම්රිය දෙපාර්තමේන්තුව වෙත පැහැදිලි කිරීමක් කරලා යවුවා. ඉදිරියේ ඉඳන් මිල ඉහළ යන්න පුළුවන්. ඒ නිසා உலகச் சந்தையில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதீத உயர்வு இலங்கையில் பாரிய எரிபொருள் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் தங்களின் பிரதான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக ரயில் சேவையை நாடும் நிலை அதிகரித்துள்ளதால் ரயில்வே திணைக்களம் அதன் சேவையை விஸ்தரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளது. தற்போது சேவையில் உள்ள அலுவலக ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகளை இணைப்பதன் மூலம் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பயணிகளை ஏற்றி செல்ல முடியும். ஒற்றை மின்சக்தி தொகுப்புகளாக இயங்கும் ரயில்களை இரட்டை மின்சக்தி தொகுப்புகளாக மாற்றுவதன் மூலம் அவற்றின் இழுவை திறன் மற்றும் பயணிகள் கொள்ளளவை இரட்டிப்பாக முடியும். தெற்கு களுத்துறையில் இருந்து மீரிகம வரையில் குறைந்தபட்சம் ஒரு அலுவலக ரயில் சேவையையாவது ஆரம்பிக்க வேண்டும். பாதுகை, தெற்கு களுத்துறை, மீரிகம மற்றும் நீர்கொழும்பு ஆகிய நகரங்களிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். தற்போது கொழும்பு பதுளை மற்றும் கொழும்பு காங்கேசன்துறை போன்ற ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் அந்த ரயில்களையும் ஏனைய வழித்தடங்களுக்கு பயன்படுத்த முடியும். தனிநபர் வாகன பயன்பாட்டை குறைத்து மக்களின் ரயில் போக்குவரத்தை நோக்கி ஈர்ப்பதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த எரிபொருள் நுகர்வை கணிசமாக குறைக்க முடியும். ரயில் சேவையின் ஊடாக ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகளை ஏற்றி செல்வது எரிபொருள் முகாமைத்துவத்திற்கு மிகச்சிறந்த தீர்வாகும். போக்குவரத்து துறையின் வளங்களை திறம்பட நிர்வகிப்பதன் மூலம் இந்த எரிபொருள் நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என்று நம்புகிறோம். மேலும் இந்த விடயத்தில் தலையிடுமாறு ஜனாதிபதி, போக்குவரத்து அமைச்சர் மற்றும் ஏனைய அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். ලබා දීලා මෙම කටයුතු දියුණු කිරීම තුළින් මේ පවතින ඉන්ධන අර්බුදය කළමනාකරණය කර ගන්නා ලෙස வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. தரமற்ற நிலக்கரி விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான ஆவணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை கையெழுத்திட்டுள்ளனர். குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாளை சபாநாயகரிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். 40 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 40 பேர் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமகராமவிலிருந்து கராப்பேட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா ஃபோர்டைஸ் பிரதான வீதியில் பட்டல்கலை பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று சுமார் 60 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. வியாபார நடவடிக்கைகளுக்காக கொண்டு செல்லப்பட்ட சவர்க்காரம், சலவைத்தூள் உள்ளிட்ட பொருட்கள் சிதறி கிடந்துள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தை அடுத்து பிரதேசவாசிகள் உடனடியாக செயல்பட்டு குடை சாய்ந்திருந்த முச்சக்கர வண்டியினை மீட்டு சாரதியை காப்பாற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சுயநல அரசியலுக்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிடைத்த சந்தர்ப்பங்களில் தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் சேவையாக அல்லாது கடமையாகவே முன்னெடுத்திருந்ததாகவும் அவற்றை ஒருபோதும் சுயநல அரசியலுக்காக முன்னெடுத்திருக்கவில்லை எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்திற்கான புதிய நிர்வாகம் இன்று தெரிவு செய்யப்பட்டது. குறித்த தொழிற்சங்கத்தின் ஸ்தாபகரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தாவின் பிரசனத்துடன் 2026ஆம் ஆண்டுக்கான
புதிய நிர்வாக தெரிவு தனியார் மண்டபத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நான் முன்வைத்த அந்த அரசியல் இலக்கு என்பது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது. அதற்கு இதுவரை தென்னிலங்கையில எந்த எதிர்ப்பும் இல்லை. அப்ப இதை அடைகிறதுக்கான வேலை திட்டமாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்ற தேசிய நல்லிணக்கம், இதற்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றதை முன்வைத்த நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய சுயலாப அரசியல் அல்ல. அப்ப அன்றைக்கு நான் முன்வைத்த இந்த மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் இன்றைக்கு ஒரு நடைமுறை சாத்தியமானதாக, சர்வதேச நாடுகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, இலங்கையிலேயும் கூட எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் என்னோட பக்கபலமாக நிற்கின்றீர்களோ, எந்த அளவு என்னோட நீங்கள் அணி சேர்கின்றீர்களோ அந்த அளவு அது உங்களுக்கும் நீங்கள் வாழுகின்ற சமுதாயத்துக்கும் தான் அது நன்மை கிடைக்குமே ஒழிய தனிப்பட்ட முறையில் எனக்கு அது எந்த விதமான இதையும் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஒரு கைது ஒன்று ஏற்பட்டது, வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதுக்காண்டி திரும்பவும் கைது செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டேன். கைது செய்யப்படலாம். அதுக்கு என்றால் அரசியல், நான் எல்லாத்திலையும் அரசியல் இருக்குது. அப்ப அரசியல் காரணங்களுக்காண்டி இது ஒன்றை சொல்லி செய்யலாம். நான் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். வவுனியா பூங்கா வீதியில் உள்ள நெல் களஞ்சிய சாலையின் முகாமையாளருக்கு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா பூங்கா வீதியில் உள்ள நெல் களஞ்சிய சாலையில் முறைகேடுகள் தொடரும் நிலையில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க முகாமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் ஆராய்ந்துள்ளார். விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெறுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரனிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமைகளை ஆராய்ந்தார். இந்த நிலையில் குறித்த களஞ்சிய சாலை முகாமையாளரின் செயல்பாடுகள் விவசாயிகள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், முறையற்ற விதத்தில் திட்டமிடப்படாத வகையிலும் விவசாயிகளிடம் நெல்லை கொள்வனவு செய்வது மற்றும் நீண்ட நாட்கள் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றமை, இடைத்தரகர்களான வர்த்தகர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல்லை குறித்த களஞ்சிய சாலைக்கு வழங்குவது தொடர்பிலும் விவசாயிகளால் முறையிடப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் ஆராய்ந்தார். அதனை அடுத்து மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கமும் அங்கு சென்றிருந்தார். இதன்போது பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க குறித்த களஞ்சிய சாலையின் முகாமையாளருக்கு கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்ததுடன் விவசாயிகளின் நலன் கருதி செயல்பட வேண்டும் எனவும், மக்களுக்கான அரசாங்கத்தில் மக்களுக்கான செயல்பாடுகளே முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை விவசாயிகளுடைய நெல்லை காலதாமதமாக்கி வர்த்தகர்களுடைய நெல்லை களஞ்சியப்படுத்தும் செயல்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் குறித்த களஞ்சிய சாலையில் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வவுனியாவில் மேலும் களஞ்சிய சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரனால் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதன் பிரகாரம் வவுனியா நகர் பகுதியை அண்டி 2 களஞ்சிய சாலைகளும், மடுக்கந்தை பகுதியில் 1 களஞ்சிய சாலையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஒழுங்குகளை மேற்கொண்டனர். தொடர்ந்தும் விவசாயிகளுடைய நெல்லை கொள்வனவு செய்வதில் கால தாமதமும் அசண்டையினமும் காணப்படுமாக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், விவசாயிகள் அவ்வாறான நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தால் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை ஆரம்பமாகி இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களை விட வவுனியா மாவட்டத்திலே நெற்செய்கை நேர காலத்தோடு ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் சிறுபோக வேளாண்மையிலே ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு நிதி பிரச்சனை இருக்கின்றது. அப்போ இந்த நெல்லை அவர்கள் விற்பனை செய்தால்தான் அதற்குரிய சிறுபோக வேளாண்மைக்குரிய உழவு இயந்திரத்தை பிடிப்பதாக இருக்கட்டும் அல்லது உரத்தினை கொள்வனவு செய்ய எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பெரும்போகத்திலே அவர்கள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்தால்தான் அவர்களுக்குரிய நிதி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் அது தொடர்பாக அவருக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றேன். சரியான முறையிலே தானே ஒழுங்குபடுத்துவதாக கூறியிருக்கின்றார். இந்த முறை நாங்கள் இந்த பெரும்போகத்திலிருந்து ஒரு
சீரான ஒரு அமைப்பு ரீதியான வகையிலே இந்த நெல்லை கொள்வனவு செய்கிறக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இது தொடர்பாக நான் உடனடியாக இன்றைய தினம் பிரதி அமைச்சர் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏனைய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கூறியிருந்தேன். அதற்குரிய விளக்கங்களையும் அவர் பொதுமையாளருக்கு வழங்கியிருந்தார். நான் நினைக்கிறேன் இன்றிலிருந்து இனி பிரச்சனை இல்லாமல் இங்கே நெல் கொள்வனவு செய்யப்படும் என்று நினைக்கின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனையில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சுகாதார மேம்பாட்டு பணியகம் மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனையில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் உள்ள முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பிராந்திய சுகாதார மேம்பாட்டு வைத்திய அதிகாரி வைத்தியர் எம் அச்சுதனின் ஒருங்கிணைப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முதலீஸ்வரன் தலைமையில் 3 நாட்களை கொண்டதாக பயிற்சி செயலமர்வு இடம்பெற்றுள்ளது. இன்று அதன் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றுள்ளது. நிகழ்வில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் சமூக வைத்தியத்துறை சிரேஷ்ட பதிவாளர் வைத்தியர் அகமது ஷியாம், தொற்றா நோய் பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி எம் ருதேஷன், சுகாதார கல்வி உத்தியோகத்தர் டி தஜிகரன், மட்டக்களப்பு மாவட்ட முன்பிள்ளை அபிவிருத்தி இணைப்பாளர் விஎன்ஆ முரளிதரன் என பலரும் கலந்து கொண்டனர். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சினரி 3 நாள் பயிற்சினரி இன்றைய நாள் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறுகின்றது. இது முன்பள்ளிகளுக்காக எமது நாட்டிலே புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தினுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட மாடியூல் SBCC என்று நாங்கள் சொல்றோம். சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் கம்யூனிகேஷன், சமூக நடத்தை மாற்றத்திற்கான ஒரு தொடர்பாளர் பயிற்சினரி. இது 3 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். இதில் 30 முன்பள்ளி ஆசிரியர்கள் முதற்கட்டமாக தெரிய செய்யப்பட்டு இந்த பயிற்சினர் இடம்பெறுகின்றது. இந்த பயிற்சியினரை தொடர்ந்து அவர்களுடைய பாடசாலைகளில் இந்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த மாடியூல் கற்பிக்கப்படும். இதே போன்று முன்பள்ளி இது NIE நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டது. இந்த NIE நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டம் இலங்கையில் உள்ள சகல முன்பள்ளி பள்ளிகளிலும் ஒரே பாடத்திட்டமாக கற்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடாகத்தான் இது இருக்கின்றது. இது மிகவும் ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு. அதாவது எங்களுடைய தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற கற்கை நெறிகள் அப்டேட் பண்ணப்படாத, நீண்ட காலமாக அப்டேட் பண்ணப்படாத ஒரு விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது செய்யப்படுகின்ற இந்த திட்டமானது தற்கால சமகாலத்துக்கு மற்ற நாடுகளுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய மாற்றங்களை நாங்கள் கூடிய விரைவில் எங்களுடைய நாட்டில், எங்களுடைய பிள்ளைகளில், எங்களுடைய எதிர்கால வளர்ச்சிகளில் நாங்கள் இதனை கண்டறியலாம். அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காட்டு பாலத்தில் சடலம் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காட்டு பாலத்தின் கீழான ஆற்றில் சடலம் ஒன்று போலீசாரால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கோலாவில் 2 வசித்து வந்த 51 வயதுடைய சாமி தம்பி திவ்யராஜா என்னும் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டார். குறித்த நபரை நேற்று முதல் காணவில்லை என குடும்பத்தார் தேடி வந்துள்ளனர். இன்று காலை ஆற்றில் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் மரண விசாரணை அதிகாரி உள்ளிட்டவர்கள் சென்று பார்வையிட்டதுடன் உறவினர்களிடமும் விசாரணைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து தடயவியல் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டு அவர்களும் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதே நேரம் சில மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்தவரின் மனைவி மரணமடைந்த நிலையில் அவர் உறவினர்களது வீட்டில் தங்கி வாழ்ந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. புதன்கிழமைகள் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் இன்று அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை. நாடளாவிய ரீதியில் அரசு அலுவலகங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு புதன்கிழமைகளில் விசேட பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் அனைத்தும் இன்று மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரசு அலுவலகங்களுக்கு வாரத்தின் புதன்கிழமை பொது விடுமுறையாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்குமாறு தனியார் துறையினரை அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை எனினும் அரசு அலுவலகங்களின் வேலை திட்டத்துடன் ஒத்துப்போகக்கூடிய நிறுவனங்கள் இதனை பரிசீலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தனியார் நிறுவனங்கள் பலவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பங்குதாரர்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளதால் திடீரென விடுமுறையை அமுல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. இந்த தீர்மானமானது தொழிலாளர் உரிமைகள் மற்றும் தொழில் துறைகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கம் ஆகிய இரண்டையும் சமமாக ஆராய்ந்த பின்னரே எடுக்கப்பட வேண்டும் என செயலாளர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அரசு அலுவலகங்களுக்கு இன்று முதல் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்படுவதாக கடந்த 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. பதுளையில் பிரதான வீதிகளை காப்பீடு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதுளை மாவட்டத்திற்குட்பட்ட பதுளை பகுதியில் மகாதோவை கீழ்பிரிவிலிருந்து லுணகல வரை செல்லும் பிரதான வீதியை காப்பீடு செய்து செப்பனிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் நிதி அனுசரணையில் இவ்வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 279.6 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தை பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் பசறை பிரதேச சபை தவிசாளர் சியாரா, கட்டுமான நிறுவன அதிகாரிகள் உட்பட இப்பகுதி மக்களும் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் குறித்த வீதி சீரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மக்கள் அரசாங்கத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபை பகுதிகளில் வாகனங்களை தரித்து வைப்பதற்கான கட்டணங்களை அறவிடுவதை இடைநிறுத்துவதற்கு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை தரித்து வைப்பதற்கான கட்டணங்களை அறவிடுவதை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதற்கு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பிரதி மேயர் ஹேமந்த வீரகோன் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் அவர்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநகர சபையின் நிதிக்குழுவும் இந்த முன்மொழிவுக்கு ஏகமனதாக இணக்கம் தெரிவித்து அதனை நிறைவேற்றியுள்ளது. கடந்த காலங்களில் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வாகன திரைப்பட கட்டணங்கள் அறவிடப்பட்ட போதிலும் தற்போது அந்த நடைமுறை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் பிரதி மேயர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தன. திரவ பெட்ரோலிய எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் இன்று காலை உஸ்பெட்டகேயாவ தல்தித்யவத்தையில் உள்ள எரிவாயு இறக்கும் மிதவையில் வந்தடைந்துள்ளது. அதிலிருந்து எரிவாயுவை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு விநியோகத்தை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு போதிய அளவு உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் இந்த எரிவாயு கையிருப்புகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன. அத்துடன் அமெரிக்காவிலிருந்து 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் நாளை மாலைதீவை வந்தடைய உள்ளதுடன் அதே அளவு எரிவாயு கொண்ட இன்னுமொரு கப்பல் ஏப்ரல் 20ஆம் தேதி அங்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தையில் நிலவும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்து தட்டுப்பாடற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்த லிட்ரோ நிறுவனம் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முதலாம் தர கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றத்தை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்பு பணிகளை 2027ஆம் ஆண்டு ஆரம்பிக்க தயாராக உள்ளதாகவும் முதலாம் தரத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றங்களை கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான நாடாளுமன்ற உபகுழுவில் வலியுறுத்தப்பட்டது.
கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான நாடாளுமன்ற உபகுழு பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரியவின் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியது. இதன்போது புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெல 2026 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றங்கள் இனிவரும் காலங்களில் கண்காணிக்கப்படும். முதலாம் தரத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைகளுக்கான செயல்பாடுகள் அடங்கிய நூல்களை அச்சிடுவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் தவணைக்கான செய்முறை செயல்பாட்டு நூல்களை ஏப்ரல் பாடசாலை விடுமுறையின் பின்னர் மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் தெரிவிக்க, புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 6ஆம் தரத்திற்குரிய அனைத்து பாட அலகுகளும் விசேட குழுக்களூடாக ஆழமாக மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். மதிப்பீடுகள் மற்றும் பெறுபேறு கணிப்பீடுகள் தொடர்பான பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச வளவாளர்களின் பங்களிப்புடன் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த வளவாளர்கள் விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய கல்வி தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்திலான வழிநடத்தல் குழுக்களை நியமிப்பதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஆளும் கட்சியினதும் எதிர்க்கட்சியினதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியாவில் தித்வா புயலினால் முழுமையாக பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டது. நுவரெலியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தித்வா புயலினால் முழுமையாக பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வைக்கும் வேலை திட்டத்தின் முதல் கட்ட நிகழ்வு நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைக்கு அமைய சேதமடைந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு 3 கட்டங்களாக உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் அதன் முதல் கட்டமாக சுமார் 70 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான கிருஷ்ணன் கலைச்செல்வி, அனுஷ்கா தர்ஷினி, திலகரத்ன, மாவட்ட செயலாளர் துஷார் தென்னகோன், பிரதேச செயலாளர் ஆர் தனன் சூரிய உட்பட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாண கட்டுமான துறையின் மேம்பாடு உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மத்திய மாகாண கட்டுமான துறையின் மேம்பாடு, அதனுடன் தொடர்புடைய ஒப்பந்த நிறுவனங்கள் எதிர்நோக்கும் சவால்கள், பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கண்டி ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் 2025-2026 ஆண்டுகளில் வீதிகள், கட்டடங்கள், நீர்ப்பாசன மற்றும் விவசாய கட்டுமான பணிகள் ஆகிய துறைகளில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை தித்வா புயலினால் சேதமடைந்த கட்டடங்கள், அதன் அபிவிருத்தி பணிகள், மத்திய மாகாண கட்டுமான துறையில் ஒப்பந்தக்காரர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், சவால்கள் குறித்து பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க, ஆளுநர் செயலாளர் மஞ்சுள மடகைப்பொல, துணை பிரதம செயலாளர்கள், துறை தலைவர்கள், சட்டப்பூர்வ நிறுவன தலைவர்கள், கட்டுமான ஒப்பந்தக்காரர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்கா இலங்கைக்கு 10 ஹெலிகாப்டர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. அமெரிக்காவால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 CH-57C ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் 11 இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15 அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள ஃபோர்ட் மொபைலில் இருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவை மே மாதம் 24 நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெல் 206B-3 ஜெட் ரேஞ்சர் ரகத்தின் இராணுவ பதிப்பான இந்த ஹெலிகாப்டர்கள் இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன.
தற்போதுள்ள பெல் 206 மாடல்களுடன் இந்த ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயல்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான திறனை அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் கணிசமான அளவில் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நன்கொடையானது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தையும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளையும் அர்ப்பணிப்பையும் பலப்படுத்துவதாகவும் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் 2026 ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அந்த காலப்பகுதிக்குள் எல்லைகளினூடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும். இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் ஆகியன இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்களுக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும், அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கை எடுக்குமாறும் கூறப்பட்டுள்ளனர். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் பலமான சுவர்களை கொண்ட இடங்களில் தஞ்சம் புகுவதும், கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இருந்து தூர விலகி இருப்பதும் அவசியமானது எனவும் மேலதிகமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நபர்கள் முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை இயக்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இவ்வாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை விமானப்படை இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் உயர் பாதுகாப்பு மண்டலங்களில் ட்ரோன்களை இயக்கிய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் ட்ரோன்களை இயக்குபவர்கள் இது தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கி முறையான அனுமதியை பெற்ற பின்னரே ட்ரோன்களை இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதையும், ட்ரோன் இயக்குபவர்களுக்கு ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாகவும் இலங்கை விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கலை இலக்கிய பேரவையின் மலையக கிளையின் ஏற்பாட்டில் மகளிர் தின நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய கலை இலக்கிய பேரவையின் மலையக கிளையின் ஏற்பாட்டில் மகளிர் தின நிகழ்வு தேசிய கலை இலக்கிய பேரவையின் கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றது. ஒன்றுபட்டு முன் செல்வோம் எனும் கருப்பொருளில் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் மற்றும் நிட்வா புயலில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து தமிழ் மொழி வாழ்த்து இசைக்கப்பட்டது. நிகழ்வில் வரவேற்புரையை யதன் சைத் தமிழ் மகா வித்தியாலயத்தின் கட்டுரு பயிலுனர் ஆசிரியர் விஜயகுமார் லக்சிகா நிகழ்த்தினார். தலைமை உரையை ஸ்ரீபாத தேசிய கல்வியியற் கல்லூரியின் விரிவுரையாளர் VN சசிகலா வழங்கியிருந்தார். கிறிஸ்லஸ் பாம் தோட்டத்தைச் சேர்ந்த அலோசியஸ் வினடா, லட்சுமணன் சபிதா இருவரும் இணைந்து சுய ஆக்க பாடல்களை வழங்கியிருந்தனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிவராஜா நிஷாந்தினி மலையக பெண்ணின் மகத்துவம் தொடர்பில் கவிதை வாசிக்கப்பட்டது. மகளிர் தின நிகழ்வின் பிரதான நிகழ்வாக கருத்தாடல் நிகழ்வும் இடம்பெற்றது. இந்நிகழ்வை தொடர்ந்து பொது கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தேசிய கலை இலக்கிய பேரவையின் செயல்பாடுகள், நிகழ்வுகள் மேலும் விரிவுபடுத்தப்படுவது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. கருத்தாடல் நிகழ்வினை தொடர்ந்து பேசிய கலை இலக்கிய பேரவையின் தலைவரும் முன்னாள் மட்டக்களப்பு தேசிய கல்வியியற் கல்லூரியின் பீடாதிபதியுமான சிவ ராஜேந்திரனின் உரை இடம்பெற்றது.
மகளிர் தினத்தில் தேசிய கலை இலக்கிய பேரவையினால் பேரவையின் நிகழ்ச்சிகள் கலந்து சிறப்பித்த பங்கு பெற்றினர்களை கௌரவிக்கும் பொருட்டு சிறிய அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி பிரபு கலா ஜெயக்குமாரின் நன்றியுரையோடு தேசிய கலை இலக்கிய பேரவையின் மகளிர் தின நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டது. அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி உமாதேவி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருந்தார். இதன்போது தேசிய கலை இலக்கிய பேரவையின் உறுப்பினர்கள் மற்றும் கலை இலக்கிய கலைஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள த நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.